நான் இன்றைக்கி ஒரு அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நீங்கள் பொட்டுக்கடலை வச்சு கூட செய்யலாம். அதே அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பொட்டுக்கடலை சுகர் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மாவை அது கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்கை ரெடி பண்ணிடலாம். பால்கோவா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். 90 கிட்ஸோட ஃபேவரட் பால்கோவா இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.